இந்த வீடியோவில் திருவாதிரை நட்சத்திரத்திற்கு வேறு பெயர்கள் என்னென்ன, அந்த பெயர்களின் இயல்புகள் என்ன, அந்த இயல்புகள் இந்த நட்சத்திரத்துக்கு எப்படி பொருந்தி போகிறது என்று பார்க்கலாம். திருவாதிரை நட்சத்திரத்தை யாழ், வீணை, ருத்ரன், சிவன் என்று பல பெயர்களில் பல இடங்களில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. இதில் திருவாதிரை என்றாலே திரு ப்ளஸ் ஆதிரை. ஆதிரை என்பது நட்சத்திரத்தின் பெயராகவும், திரு என்பது புனிதம், வளம் என்பவற்றை குறிப்பதாகவும் உள்ளது. திருவாதிரை என்பது பரமசிவனுடைய, சிவபெருமானுடைய பிரியமான நட்சத்திரம். இதில் யாழ் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, யாழ் என்பது தமிழர்களின் பழமையான ஒரு இசைக்கருவி. இது ஒரு இனிமையான இசையை வெளிப்படுத்தும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பொதுவாகவே ரொம்ப உணர்ச்சி வலிமை மிகுந்தவர்கள். கலை, இசை, இலக்கியம் போன்ற துறைகளில் இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. காரணம் என்ன, இது காலபுருஷ தத்துவத்திற்கு 3ஆம் இடமான மிதுனத்தில் அமைந்திருக்கிறது. உடைபடாத நட்சத்திரம். அங்கே பார்த்திங்கன்னா புனர்வூசம் உடைஞ்சிருக்கும், மிருகசீடம் உடைஞ்சிருக்கும். ஆனால் இந்த திருவாதிரை முழு நட்சத்திரமாக அந்த 3ஆம் இடத்தை பிரதிபலிக்கிறது. 3ஆம் இடம்ங்கிறது உங்களுக்கு தெரியும், கலை, இசை, இலக்கியம், எழுத்துத்துறை இதெல்லாம் அங்கே வந்துடும். இனிமையான பேச்சு இதெல்லாமே அவங்களோட இருக்கும். அப்புறம் திருவாதிரைங்கிறது நடராஜரோட திருக்கல்யாண நாள் என்றும் சொல்கிறாங்க. நடராஜர் அந்த ஆனந்த தாண்டவம் ஆடுவார் இல்லைங்களா, அப்போ அந்த நாதம், இசை நயம், இதனோட உச்ச வடிவம் தான் யாழ் அப்படிங்கிற ஒரு கருவின்னு சொல்கிறாங்க. இந்த சிவனுடைய நடனத்தோட இந்த நாதம், இசை ஒத்து போகிறதுனாலேயே திருவாதிரைக்கு யாழ் என்றும் சொல்கிறாங்க. மற்ற பெயர்களான வீணை, ருத்ரன், சிவன் எல்லாமே இந்த யாழ் அப்படிங்கிற ஒரு பெயருக்குள்ளேயே எல்லாம் வந்துடுது. திருவாதிரை நட்சத்திரத்திற்கு கடவுளாக ருத்ரனும், ராசியாக மிதுனமும், அதனோட அதிபதியாக ராகுவும் இருக்கிறார்கள். இவங்களோட பொதுவான இயல்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உணர்ச்சி வசப்படுறது, ரொம்ப ஆழமான சிந்திக்கிறது, கலைநயமிக்க பொருள்களை விரும்புகிறது, வெளிப்படையாக இருக்கிறது, நேர்மையாக இருப்பாங்க, மனசில் உள்ளதை டக்கு டக்குன்னு பேசிடுவாங்க. இவங்க ஒரு மைனஸ் என்ன பார்த்தீங்கன்னா, ஈஸியாக உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க. ஏதாவது ஒரு விஷயம்னா அதை பற்றியே சிந்திச்சிட்டே இருப்பாங்க. அப்புறம் அறிவு சார்ந்த துறைகளில், அதாவது கம்ப்யூட்ரு, சயின்ஸு இதெல்லாம் இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. முக்கியமாக இவங்க இசை, நடனம், கலை, இலக்கியம் ஆகியவற்றில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். நல்ல பேச்சாளராக இருப்பாங்க. சில சமயம் ரொம்ப கடுமையாக பேசுவாங்க. அடிக்கடி அந்த மனநிலை அவங்களுக்கு மாறிட்டே இருக்கும். ஒரு சில நேரத்தில் நெகட்டிவாக கூட அது இருக்கலாம். சிவபக்தியில் ஈடுபாடு அதிகம் இருக்கும். இல்லாட்டியும் நடராஜர் வழிபாடு இவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கணும். ஆசிரியர்கள், எழுத்தாளர்கள்,